ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துர்கா சுமங்கலி பூஜைக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பூஜையில் ஏதாவது அபசோகனம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தாராவும் சங்கரப்படி சேர்ந்து என்னெல்லாமோ சூழ்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே துர்கா தகர்த்து எரிஞ்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா பூஜையும் ஸ்டார்ட் ஆயிருது. அப்போ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. துர்கா நல்லபடியாகவே இந்த பூஜை நீ நடத்தினம்மா, ஆனால் என்ன சூர்யாவை தான் இன்னும் ஆளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹாசினியும் பார்வையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் துர்கா, இன்னும் சூர்யாவை தான் ஆளை காணல் அப்படிங்கும்போது அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு துர்கா சொல்லவும் இது கெட்டதுமே தாரா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சூர்யா கண்டிப்பாக வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா சூர்யா கரெக்டாக வீட்டுக்கு வராங்க. அப்போ கூட உள்ளவர் என்ன சூர்யா வாசலே நின்றுட்டு இருக்கிறீங்க, போங்க போய் ஃபைலை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கவும் அவங்க சூர்யா நினைக்கிறாங்க இந்த பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் என்னெல்லாமோ நினைச்சோம். ஆனால் கடைசியில் இந்த ஃபைலால் வர வேண்டியதாகி போச்சுது. ஆனால் இவ என்னமோ இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை தப்பெல்லாம் நினைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா சூர்யா யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சார் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, வாங்க நம்ம உங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சொல்லவும் சூர்யாவும் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஹாசினியும் பார்வதி இந்த சூர்யா வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே தேவி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தாராட்ட சங்கரபாடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னக்கா இந்த மாதிரிக்கு கரெக்டாக சூர்யா வந்துட்டா அப்படிங்கும்போது அதுதானே எனக்கும் புரியல, சூர்யா வரமாட்டான்லாம் நினைச்சு அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா துர்கா ஃபிளாஷ்பேக்காக ஒரு கதையை நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஃபைலை தூக்கி அவங்க ஒழிச்சு வைக்கிறாங்க. இந்த ஃபைலை எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா அவங்க மனசுக்குள்ளே நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சூர்யா வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் சூர்யாவும் துர்காவும் சேர்ந்து எல்லாருக்கும் குங்குமம் மஞ்சள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் தாலிலையும் துர்கா பொட்டு வச்சு விடவும் என்ன துர்கா ஓ மாங்கல்யத்திலேயே சூர்யாட்ட பொட்டு வைக்க சொல்லு அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா துர்காவும் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ சூர்யாட்ட பொட்டு வைக்க சொல்கிறாங்க பார்வதி. ஆனாலும் அவங்க எதுவுமே பண்ணாமல் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன சூர்யா யோசனை பண்ணிட்டே இருக்கிற, அந்த குங்குமத்தை எடுத்து அவ துர்காவோட தாலியில வச்சு விடு அப்படிங்கவும் உடனே சூர்யாவும் வேறு வழி இல்லாமல் வச்சு விடுதாங்க. என்ன அவன் நெத்திலையும் வச்சு விடு அப்படிங்கும்போது அவங்க நெத்திலையும் வச்சு விடுதாங்க. இதை பார்த்துட்டு சூர்யா சொல்றாங்க, என்ன நீ நினைச்சதை சாதிச்சுட்டேன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நீங்கள் எப்படியும் வருவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா மனசில் இருக்கிற மாறியும் நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சூர்யா ஃபைல் எடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ அவர்கிட்ட இந்த ஃபைலை கொடுக்கவும் உடனே துர்கா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சூர்யா கூட வந்தவர் ஃபைலுக்காக தான் நான் வந்தேன், ஃபைலை எங்கிட்ட கொடுத்துட்டீங்களா, இன்னும் நீங்கள் அப்புறமா வாங்க, இல்லைன்னா நாளைக்கு வந்தால் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாரு. உடனே சூர்யா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இந்த பூஜையில் கலந்துக்க வருவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கியா, அது ஒன்றும் இல்லை, இந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக தான் வர வேண்டியதாக போச்சுது அப்படிங்கவும் அப்போ துர்கா சிரிக்கிறாங்க. என்னங்க நீங்கள் ஃபைல் எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக வீட்டுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இது எல்லாமே என்னோட ஐடியா தானே, இந்த ஃபைலை நான் தானே மறைச்சு வச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாங்க எப்படியும் இந்த பூஜையில் கலந்துக்க சொல்லி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக வரமாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் உங்களை வரவழைக்கிறதுக்காக அந்த ஃபைலை தூக்கி நான் ஒழிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே சூர்யா கோவப்பட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை நீங்கள் ஜெயிச்சுட்டுன்னு இருக்கலாம், ஆனால் என்னைக்குமே நீ என்னை ஜெயிக்க முடியாது, நீ என் கூட சேர்ந்து வாழ்வன் மட்டும் நீ கனவுல கூட நீ எதிர்பார்த்துறாது அப்படின்னு சொல்லவும் அப்போ தேவி வராங்க. அம்மா நல்ல ஐடியா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு தேவிமா, நீ இவ கூட எல்லாம் சேர்ந்துட்டு இருக்காத, இவ கூட சேர்ந்தனா கெட்டு போயிரு அப்படிங்கும்போது போங்கப்பா அம்மா எல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கிறீங்க, அம்மா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேவி அங்கேருந்து போகவும் துர்கா அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே சூர்யா சொல்கிறாங்க, தேவிமா இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு காரணம் நீ தான், அவன் மனசை நீ கெடுத்து வச்சிருக்கிறேல அப்படின்னு சொல்லவும் என்னங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கவும் இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சூர்யா கோபத்தோடு அங்கேருந்து போகவும் உடனே தாராவும் சங்கரம் பண்ணி இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாத்தியா இவ இப்படி தான் ஃபைலை ஒழிச்சு வச்சு சூர்யா வரவழைச்சிருக்கிறா, இல்லைன்னா கண்டிப்பாக சூர்யா வந்திருக்க மாட்டான், இந்த பூஜையில் எல்லாமே சூர்யா வரலையான்னு சொல்லிட்டு இவளை எல்லாருமே அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, ஆனால் இது எல்லாமே எவ்வளோ ஐடியா பண்ணியிருக்கா பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே சங்கரம் பண்ணி சொல்கிறாங்க, ஆமாம் அவள் உடம்புல இருக்கிறது யாரு மாறில இருக்கிறா, அப்போ இப்படி தானே பண்ணுவா, மாறி எப்படிப்பட்டவன் தான் நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சங்கரபாண்டி இவளை இப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடாது, இவ இன்னைக்கு இப்படி
பண்ணனவா கண்டிப்பாக வந்து சூர்யாவை தான் கைக்குள்ளே போட்டுக்கிடுவா, அதனால சீக்கிரத்திலேயே இவ உடம்புல இருக்கிற அந்த மாரியை வந்து வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாக்கா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ மாரியோட கேஸை வந்து எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க போட்ட வேஷம் வந்து சாமியார் வேஷம் தான். ஏன்னா இப்படி இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து தாரா வந்து சாமியார் பார்க்க வரவன்னு சொல்லிட்டு அவள் வாயாலேயே வந்து எல்லா உண்மையும் நம்ம வரவழைக்க முடியும் அப்படின்னு துர்கா வந்து இந்த மாதிரிக்கு ஒரு யோசனை செய்கிறாங்க. அதுபடி பார்த்தோம்னா துர்கா வந்து சாமியார் மாதிரிக்கு வேஷம் போட்டுட்டு இருக்கவும், அப்போ அவ 2-3 பேரும் வந்து அவங்க துர்கா வந்து இந்த சாமியார் என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமா, அதாவது ஏதாவது ஒரு ஆத்மா யார் உடம்புலையாவது இருந்தாக்கி அந்த ஆத்மாவை வந்து வெளிக்கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சங்கரபாண்டி காதுபடையா அவங்க பேசுற மாதிரிக்கு செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களும் இது பேசுறாங்க. இதை கேட்டுட்டு வந்து தாராட்ட வந்து இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் உடனே தாரா வந்து உடனே அந்த சாமியாரை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு நேரா பார்த்தோம்னா அவங்க துர்கா இருக்கிற அந்த சாமியார் அந்த இடத்துக்கு வராங்க. துர்கா தான் சாமியார்னு தெரியாம அவங்க தாராவும் சங்கரபாண்டியும் வராங்க. உடனே வந்து துர்கா கேட்குறாங்க, என்ன விஷயமா நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப சங்கரபாண்டி வந்து சொல்றாங்க, எங்க பாருங்க சாமி, உங்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். யார் உடம்புலையாவது ஆத்மா இருந்துச்சுன்னா அந்த ஆத்மாவை நீங்க வந்து வெளிக்கொண்டுட்டு வந்து விரட்டி விட்டுருவீங்களாமே, அதை நான் கேட்டுட்டு தான் அங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா யார் உடம்புல ஆத்மா இருக்கு, இந்த கூட உட்காந்துருக்காங்களா இவங்க உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு தாராவை பார்த்து துர்கா கேட்கவும், ஐயோ இவங்க என்னுடைய அக்கா, இவங்க உடம்புலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வேற யார் உடம்புல இருக்கு அப்படின்னு துர்கா வந்து கேட்கும் போது, எங்க வீட்டுக்கு இப்போ துர்கான்னு ஒருத்தி வந்திருக்கிறா, அவ உடம்புல தான் மாரியோட ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே துர்கா நினைக்கிறாங்க நம்ம போட்ட நாடகம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து நினைக்கிறாங்க. அப்படியா, அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, எதுக்காக மாரியோட ஆத்மா துர்கா உடம்புல இருக்குது, ஏன்னா ஒரு ஆத்மா வந்திருக்குதுன்னா அப்போ யாரையும் வந்து பழி தீக்கிறதுக்காக தான் வந்திருக்கணும், அப்படின்னா உங்களை தீக்கிறதுக்காக அந்த ஆத்மா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது கிட்டதுமே சங்கரபாண்டி சொல்றாங்க, பாருக்கா அந்த சாமியார் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்களே அப்படிங்கவும் உடனே தாரா வந்து சங்கரபாண்டி பற்றி முறைக்கிறாங்க. அடுத்து தாரா வந்து உண்மை சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.